வந்து காஞ்சாவை காப்பாற்றி கொண்டாங்க. சபாஷ் மணிவண்ணா. காஞ்சா இவர்தான் மருது. இருந்து போக இருந்த எங்க வாழ்க்கையில ஒளியேற்றி வச்ச உத்தமர். வணக்கம். வாழ்க. மணிவண்ணன் துணை இருக்கிற வரையிலும் உனக்கு எந்த குறையும் வராதுமா. ஆமா, தம்பி எங்க? வீட்டுல. ஓ, காஞ்சா தம்பி. இவன் தான் என் தம்பி கரிகாலன். வணக்கம். ஆச்சரியமா இருக்கே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. என் தம்பி இல்லையா, எப்படி இருப்பான்? சரியாளா? இப்பதான் காஞ்சனா. தம்பி, தம்பி, உனக்கு விடுதலை. போ. இவன் எங்க போறான்னு நிழல் போல தொடர்ந்து போகணும். தப்பு தப்பு. என்ன முறையில்லாம ஆடுறீங்க? எனக்கு முறையை பற்றி கவலை இல்லை, வெற்றிதான் முக்கியம். மகாராஜா, அழைத்தீர்களாமே. நல்லாரை பற்றி ஏதாவது செய்தி கிடைத்ததா? இல்லை. அந்த அணில்குல்லாக்காரனை பற்றி ஏதாவது துப்பு கிடைத்ததா? இல்லை. காஞ்சனாவை பற்றி இரு நானே சொல்லிவிடுகிறேன். இல்லை இல்லை இல்லை. இதுவரை உன்னை சாதாரண முட்டாள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது நீ ஒரு சர்வ முட்டாள் என்று. மகாராஜா, அந்த கோப்பை கொடுங்க. ஏன் காஞ்சனாவை இந்த கோப்பையில தேட போறியா? தயவு செய்து கொடுங்க மகாராஜா. மகாராஜா, இந்த கோப்பை பூபதி கோட்டையில இருந்து கொண்டு வந்ததானே? ஆமா. இதுல திருசூல முத்திரை இருக்கே, பாத்தீங்களா? இருந்தா என்ன இப்ப அதுக்கு? நம்ம கோட்டை தலைவனை கொலை செஞ்சுட்டு போனானே, அவன் விட்டுட்டு போன திருசூலம் இது. இந்த கோப்பையில இருக்கிறது திருசூலம் தான். பாருங்க, பூபதி வம்சத்தின் ராஜமுத்திரையின் திருசூலம் தான். அதனால இந்த திரிசூல கத்திக்காரனும் பூபதி வம்சத்துல வந்தவனாதான் இருக்கணும். பூபதி கோட்டையில இருந்து அத்தனை பேரும் தான் தீக்கிரை ஆயிட்டாங்களே. ஆனா டாக்டர் மட்டும் உயிர் தப்பில்லையா? ஜம்பு, இது சிந்தனைக்குரிய சந்தேகம். மகாராஜா, சிறையில் இருந்து விடுதலையான நல்லான் நேரா டாக்டர் அருணகிரி வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். டாக்டர் அருணகிரி? என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வர? இதென்ன கடமைக்கா வாழணுமா, இல்ல காதல் ஆடிப்பாடு நந்தவனமா? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, மணிவண்ணன் காஞ்சாம ஆடுறாங்களே, அந்த காதல் நாடகத்தை சொல்றேன். காதல் நாடகமா? கொஞ்சம் அமைதியாயிரு. அமைதி? ஏது அமைதி? லட்சியதாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறனா, இந்த காட்சியை பார்த்து பார்த்து விரக தாபத்தால வெந்து போயிடுவோம் போல் இருக்கு. என்னால தாங்கவே முடியல. பாத்தியா, பார், நீயே பார். மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்காக பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்து இல்லையே. ஆஹா, காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி, ஒரு பெண்ணோட விளையாடுறது நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விடுதலை காட்டல, தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். வார்த்தையில மதுவை கலந்து மயக்கிற வித்தை உனக்கு கைவந்த கதை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உரைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது. பாபா,
பாலை போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? பசப்பாதே, இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாத்தாண்டன் இல்ல, மர்மதன். தம்பி, இப்படியெல்லாம் சொல்லாத என்ன சுடாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதேப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால் அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால காதல் களியாட்டம் இதெல்லாம் என் கால் தூசு. மருது, என் சபலம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையால நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்கம் மீனதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்ன சவுக்கா அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காட்சி இரும்பு கம்பியால் சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, கரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தியசிங்க, என்ன கொடுமைப்படுத்தாதீங்க. இது பாவம், உங்களுக்கே தெரியலையா? ஒரு அவல பெண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு வெட்கமா இல்ல? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். தொடாதீங்க, தொடாதீங்க. என்ன தொட முயற்சி செய்தா என் பணம் தான் உங்க கைக்கு கிடைக்கும். உன் பெண்மைக்கு இப்படி ஒரு சோழன் வந்திருக்கவே கூடாது. காக்க கடமைப்பட்டவனே அழிக்க முன் வந்துட்டானே. எனக்கும் வேலையாத்தான் இருக்கு. கரிகாலா, என்னமோ சத்தம் கேட்டது, என்னது? ஆமா ஆமா, மானக்கு உன் மணிவண்ணன் காதல் வீரனா இல்ல கடமை வீரனான்னு நீயே பாரு. காஞ்சனா, அதாவது தைரியமா இரு, மனசை தேத்திக்க. மணிவண்ணா, காஞ்சனா வா. மருந்து பார்த்துட்டான். கரிகாலம் இங்க வந்து அவன் தெரிஞ்சா கண்டிப்பா என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த பை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. ஆமா, நான் தான் அந்த தண்டனை அனுபவிச்சு தீரணும். என் மேல உனக்கு அன்பு இருந்துச்சு. கரிகாலம் இங்க வந்தா யாருக்குமே சொல்லக்கூடாது. வர்றேன். மணிவண்ணா, நீ கொடுத்த வாக்குறுதிக்கு ஆயுள் இவ்வளவுதானா? ஏன் பேசாம நிக்கிற? என்னை மன்னிச்சிருமாது. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தவறுக்காக நான் ரொம்ப வருந்துறேன். மணிவண்ணா, முன்ன நீ பேசினதெல்லாம் வெறும் சொற்சிலம்பம் தானா? மூத்தவனே இப்படி நடந்தா, இளையவன் ஏதாவது தவறு செஞ்சா அதை கண்டிக்க ஏதி உரிமை. இது உன் பண்புக்கே பெரிய மாசு. ஆமா, குற்றத்தை நானே ஒத்துக்கொண்ட பிறகு அடுத்த கட்டம் தண்டனை தான். நிறுத்தி நிறுத்தி. ஐயோ, மணிவண்ணா, நிறுத்தி நிறுத்தி. மணிவண்ணா, அண்ணா, மணிவண்ணா. வா கரிகாலா, என்ன திடீர்னு எங்க வந்தேன்? எங்க வந்தேன்னு கேட்காதீங்க டாக்டர். இந்த உலகத்துக்கு ஏன் வந்தேன்னு கேளுங்க. அமைதியா சொல்லு, என்ன நடந்தது? என்ன நடக்கணும்? நான் பிறந்த போது ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு சாவரேன்னு என்னை காப்பாத்துறீங்க.
அதனால இப்ப ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர், நான் செத்துக்கிட்டு இருக்கேன். கரிகாலா, டாக்டர், எங்க உடம்பை பிரிக்க முடியும் உங்க கத்தியால, எங்க உணர்ச்சியை பிரிக்க முடியலையே, உங்களால முடியலையே டாக்டர். அங்கதான் விதி வெற்றி அடைஞ்சது. விதியா விதி? அந்த விதி எனக்காக பழி வாங்கணுமா? இத பாருங்க, இந்த தொட்டிக்குள்ள முளைக்க கிடக்க மீன்களும், அதுவும் அந்த கூண்டுக்குள்ள அடைபட்டு கிடக்க கிளியும் தங்கள் சுகதுக்கங்களை எல்லாம் தாங்களே அனுபவிக்கும் போது எனக்கு மட்டும் அது சுதந்திரம் இல்லையா? ஏன் டாக்டர், நீங்களே சொல்லுங்க. நான் மாத்திரம் இன்னொருத்தருடைய உணர்ச்சியை சுமக்க சுமதாங்கியாத்தான் இருக்கணுமா? இந்த கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல முடியும். உங்களாலையும் முடியும் டாக்டர். சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லு. என்ன கொன்னுடுங்க, என்ன கொன்னுடுங்க டாக்டர், என்ன கொன்னுடுங்க. கரிகாலா, ஏன் இந்த கொலபாதகத்தை எப்படி செய்யுதுன்னு தயங்குறீங்களா? தயங்காதீங்க டாக்டர். மரணாவஸ்தப்பட்ட ஒரு உயிருக்கு விடுதலை கொடுக்கிறது பாவம் இல்லை டாக்டர், பாவம் இல்லை. என்ன கொன்னுடுங்க டாக்டர், என்ன கொன்னுடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதேப்பா, சொல்லாதே. டாக்டர் டாக்டர் டாக்டர், ஏன் நானே யோசனை பண்ணி பார்க்கிறேன். காதலிக்கிறான், அந்த உணர்ச்சி ஏன் மேல பிரதிபலிக்கிறது, நான் துடிக்கிறேன். டாக்டர், அவன் அடிபடுறான், அந்த வழி என்ன தாக்குது, நான் கதறேன் டாக்டர். டாக்டர், அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், அவன் அழுதா நான் அழணும், அவன் சத்தா நான் சாகணும். டாக்டர், என் வாழ்நாள் முழுதும் அவனுடைய நேராலே நான் வாழணுமா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், நீங்க எனக்கு எந்த உதவி செய்ய வேண்டாம், நான் நானாக வாழணும். அதற்கு மட்டும் வழி சொல்லுங்க. உனக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. டாக்டர், உண்மையான ஆறுதல் எங்க 2 பேரும் ஒருத்தர் தாராளமா இருக்கு டாக்டர். கரிகாலா, அவன் வாழட்டும், என்ன கொன்னுடுங்க, நான் சாயத்தா. நீ சாக பிறந்தவன் அல்ல, வாழ பிறந்தவன். உன்னுடைய துயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வாழத்தான் வேணும். உன்னை எதிர்நோக்கி ஒரு மகத்தான லட்சியம் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் டாக்டர், யாரது? மார்த்தாண்டன் வந்து கொண்டிருக்கிறார். மார்த்தாண்டன்? கரிகாலா, எதிரியை தாக்க இது நேரம் அல்ல. இல்ல, அவன் பரிதாபத்துக்கு இதான் சரியான சந்தர்ப்பம். விடுதலை. கரிகாலா, உன் இறக்க நான் விரும்பல. உன் தாயின் மேல் ஆன போயிடு. மீண்டும் உனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும். இப்ப இங்கிருந்து போயிடு. வர வேண்டும், வர வேண்டும். நம்ம வரவேற்கிறதுல டாக்டருக்கு ஒரு அலாதி ஆனந்தம் இல்லையா ஜம்பு? என்ன விஷயம்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. திடீர்னு வந்து டாக்டரை திகைக்க வைக்கிறதுல நமக்கு தனி மகிழ்ச்சி இல்லையா ஜம்பு? டாக்டர், ஏது அந்த சிலை? அடாடாடாடாடா, என்ன அழகு, என்ன அழகு. டாக்டர், மகாராஜா, எரிஞ்சு போன அந்த பூபதி அரண்மனையில இந்த சிலை ஒண்ணுதான் தெரியாததோ? ஆமா. அந்த பூபதி அரண்மனை எரிஞ்சப்போ நீங்க அங்கதானே இருந்தீங்க? ஆமா. எப்படி தப்புனீங்க? சுரங்கப்பாதை வழியாக. ஆமா 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 ஆமா, சுரங்கப்பாதையின் வழியாக. அந்த இரட்டை குழந்தைகள் என்ன ஆனார்கள்? தீயில் மாண்டு போனார்கள். ஓ, தீயில் மாண்டு போனார்கள். வர டாக்டர். நீங்க வந்த விஷயம்? ஒண்ணும் இல்ல, சும்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜம்பு, டாக்டர் பலே பேர் வழி நம்மிடமே கைவரிசையை காட்டுகிறார். நான் நினைக்கிறேன் அந்த இரட்டையர்கள் சுரங்க வழியாகத்தான் தப்பியிருப்பார். அதுல என்ன சந்தேகம்? ஆமாம், இப்போது நான் வந்ததை டாக்டர் அந்த இரட்டையர்களுக்கு தெரிவிக்காமலாயிருப்பார். நிச்சயமாக தெரிவிப்பார். கொஞ்சம் இருங்க மகாராஜா.
நீங்கள் உயிரோடு இருப்பது மார்த்தாண்டனுக்கு தெரிந்து விட்டது. மகாராஜா, இரட்டையர்கள் உயிரோடு இருப்பது உறுதியாகிவிட்டது. அடுத்தபடியாக நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான். மணிவண்ணன், அடே அப்பா, இது என்ன சிந்தனை சிலையா இல்ல கற்பனை கடலா? தீவிர யோசனை. எதை பத்தியோ? திருமணத்தை பத்தியா இல்ல நம்ம தேனிலவை பத்தியா? மௌனத்தால என்ன வாட்டினது போதும். எங்க உங்க மலர் முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்புங்க. ஐயோ, நீங்களா? நான் தான். மன்னிச்சிடுங்க, நான் உங்க அண்ணன் நினைச்சு. அவன் வேற நான் வேறன்னு உன் கண்ணுக்கு தெரியல பாத்தியா? உன் மனசு மட்டும் என்ன அப்படிப்பட்ட பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சது? அவனை பார்க்கறதுக்கு முன்னால என்ன பார்த்து இருந்தா நீ என்னத்தான காரணம்? ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்க அண்ணி. நீ எப்படி அந்நியாக முடியும்? முத்திரை போடப்பட்ட பிறகுதான் உலோகம் நாணயமா 3 முடிச்சு போடப்பட்ட பிறகுதான் ஒரு பெண் மனைவி ஆகிறான். இல்ல இல்ல, நான் மனசார அவருக்கு மனைவி ஆயிட்டவன். அண்ணனோட மனைவி அன்னைக்கு சமானம். நானும் வழங்க காத்திருக்கேன் என் அண்ணனுக்கு வரப்போற மனைவி. ஆனா நீ என் காதலி. ஐயோ, என் காதலி. ஐயோ, இது உணவுக்காக ஏங்கி இருக்க புலி. இதை எதிரிலே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பட்டி கிடக்கும்? தொடாதீங்க, வேண்டாம், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. சரியாளா? போயிருந்து முடியாது. அவன் என் காதலி. நான் காத்திருந்த சமயம் வந்துருச்சு. பழி வாங்காம விடவே மாட்டேன். சரியாளா? 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 நமக்குள் சண்டையா? சரியாதா? அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கேவலப்பா. இத என்ன அடிக்கிறதுக்கு முன்னால யோசனை பண்ணிருக்கணும். சரியாதா? இப்பவும் சொல்றேன், நமக்குள்ள சண்டை வேண்டாம்.
லட்சியவாதிகளுக்கிடையே வரக்கூடாது தொத்துரை உங்களை தொத்துக்கிட்டு இருக்கு. மார்த்தாண்டங்கிற மதையானை சாய்க்க 2 இளஞ்சிங்கங்கள் உருவாகி இருக்கு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்க சுயநலத்துக்காக நீங்க சண்டை போடுறத பார்த்து நான் வேதனைப்படுறேன். காஞ்சா காஞ்சா அன்பே, 2 சகோதரர்களுக்கிடையே விரோதம் மூலம் அதனால் உங்களுடைய லட்சியத்தை தடைப்படவும் நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. அதனால் அன்பே, உங்களை விட்டு பிரிகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் அன்பை மறவாத காஞ்சனா. காஞ்சனா! அன்னைக்கு வேலைக்காரி வேஷம் போட்டு ஏமாத்திட்டு போன இல்ல இல்ல. நேராச்சு, சீக்கிரம் வாங்க. இப்ப கூட நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கிறேன். என்னை ஏமாத்திட்டு தப்பி போற துரோகத்தை கூட மறந்துடுறேன். ஆனா அந்த ரெட்டையர்கள் எங்க இருக்காங்கிறத மட்டும் சொல்லு. எவனோட விலாசத்தை தெரிஞ்சுக்க எவனாவது இவ்வளவு அவசரப்படுவானா? காஞ்சனா, மரியாதையா பேசு. மரியாதை பாவம், அதை கேட்டு வசூல் பண்ண வேண்டிய நிலையில தான் நீ இருக்க. நாளைக்கு நான் உனக்கு கணவனா வர வேண்டியவன். அதை தீர்மானிக்க வேண்டியவ நான். என்னுடைய சக்தி எவ்வளவு பெரியதுங்கிறது உனக்கு தெரியாது. ஆனா உன் புத்தி எவ்வளவு சிறியதுன்னு எனக்கு நல்லா தெரியும். காஞ்சனா, கோபப்படும் போது கூட நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? என்ன நீ சரியா புரிஞ்சிக்க
இன்னும் நான் உனக்கு அவகாசம் தரேன். மகாராஜா, காஞ்சனாவுக்கு ஒரு குறை இல்லாம பாத்துக்க. உத்தரவு மகாராஜா. கனகவல்லி, நாங்க அரசியல். ஆமாமா, பேசுங்க, நான் வரேன். என்ன, நான் சொன்னபடி செய்திட்டியா? கச்சிதம். இதோ பாருங்க. காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனால் ஆபத்து. உடனே புறப்பட்டு வரவும். பலே பலே பலே, டாக்டர் எழுதுறது போலவே எழுதியிருக்கிறியே. அவர்கள் வளர்த்த புறாவே இப்போது அவர்களை இங்கே அழைத்து வரப்போகுது. ஆமா, கடிதத்தை கண்டதும் காஞ்சாவை காப்பாற்றுங்கிற துடிப்புல ஓடி வருவானுங்க. எடுத்து போ. அது எங்க தேடி காந்தா கிடைக்கலையே, என்ன செய்யறது? காஞ்சனாவுக்கு மார்த்தாண்டனால் ஆபத்து. உடனே புறப்பட்டு வரவும். மருது, நாம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமா நடந்துருச்சேன். நான் போய் டாக்டர் பார்த்து வந்துடுறேன். என்ன முடிவு? டாக்டர், அவருக்கு என்ன ஆபத்து? நீங்க என்ன சொல்ற? இது காஞ்சாவுக்கு மாத்தாண்டால் ஆபத்து, உடனே புறப்பட்டு வாங்க போகும்போது செய்தி அனுப்பிங்களே. நானா? இல்லையே. இல்லையா? பாருங்க, எங்க எடுத்து போறவே இருக்கே. அப்படின்னா இது மாத்தாண்ட வேலையா தான் இருக்கணும். ஆமா, நம்ம செய்தி தொடர்பு ரகசியம் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. காஞ்சனா அவன் கையில் தான் சிக்கி இருக்கணும். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்க அவனுடைய மாளிகைக்கு போவீங்க, சுலபமா அவங்களை பிடிச்சிடலான்னு மார்த்தாண்ட திட்டம் போட்டிருக்க. சூழ்ச்சிக்கு பேர் போன மார்த்தாண்ட கிட்ட இருந்து நாம அவளை எப்படி காப்பாத்துறது? ஏன் டாக்டர், திறமைக்கு மாத்தாண்ட மட்டும்தான் சொந்தக்காரனா? காஞ்சனாவை நான் எப்படியும் மீட்டு வருவேன். வைரத்தா தான் இருக்கும். என்ன முகங்க இது? எந்த வேஷம் போட்டாலும் அப்படியே ஆயிடுறீங்க. தப்பி தவறி தமிழ் பேசுறாதீங்க. நான் போறேன், நீங்க வாங்கோ. மகாராஜா, அயல் நாட்டிலிருந்து ஒரு வைர வியாபாரி தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆஹா, நல்ல நேரத்தில் வந்திருக்கிறார். வரச்சு. அமரும். உமது பெயர்? டிங் டிங். உமது ஊர்? டாங் டாங். பேர கட்டாட்டிங், ஊர கட்டாட்டான். என்ன மணி அடிக்கலையா? ஓஹோ, இப்ப புரியுது. மகாராஜா, இது மங்களகரமான இசை மொழி. அதனாலதான் பேசும் போதே மணி ஓசை கேட்குது. கேட்கட்டும் கேட்கட்டும். உமது வியாபாரம்? சிச்சி. மகாராஜா, சிச்சி என்றால் வைரம் என்று பொருள். ஓஹோ, அதுதானா பார்த்தேன். எங்கே இவனும் என்னை திட்டுகிறானோ என்று நினைத்து விட்டேன். என்னங்க கொஞ்சம் பெட்டிங் பெட்டிங் தரங் தரங். எங்கோ ஹேம்ஹி மிஷின். வாடா போடா, நீ நாய்ந்தாங்க. என்ன இதெல்லாம்? வைரம், வைடூரியம், பவளம், கோமேதகம், இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இது மாதிரியான வைரம் இல்லாம நம்ம அரண்மனையில வண்டி வண்டியா இருக்குது. நூதனமா ஏதாவது இருக்கான்னு கேடு. கேட்கிறேன். என் நூதனம் நூதனம் ஏதன் இருக்கு? பேசுறவை பாம்பு, நாக்கிங் நாக்கிங். அப்படின்னா பாம்புங்கன்னா நாகம், நாக்கிங்கன்னா மணி, மாக்கிங்கன்னா மாலை, நாக மணி மாலை. அப்படின்னா அதுல என்ன விசேஷம் இருக்கு? என்னங்க பிச்சை? என்னதெல்லாம்? மகாராஜா, நம்மள வெறுக்கிற ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த மாலைய சும்மா அப்படி இப்படி காட்டின உடனே தன்னால மயங்கி மடியில வந்து விழுந்து முத்தம் கொடுப்பாளாம் மகாராஜா. அப்படியா? வியாபாரி, வாரம் என்னோடு பார்த்து விடுவோம் இந்த மாலையின் மகத்துவத்தை.
உன்னை தேடி வந்திருக்கிற அதிர்ஷ்டத்தை பாரு. வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? யாரோ மந்திரவாதி. என்ன மயக்கிறதுக்காக நீ செய்யும் காரியங்களுக்கு ஒரு கையாள். ஏன்? அங்கெல்லாம் போக கூடாது. ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லணும். நம்ம வெளியில போக சொல்றாங்க. அவ்வளவுதான். நிறைய காட்டுதா. நாங்க வெளியில போத்தான் போறோம். அங்க போய் உட்காருமா. உட்காரு காய்ச்சனா எடு. மாலையை நீரே போடுமையா. போடுமையா. நான் சொல்லுகிறேன், நீரே போடும். தரம் 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 தரம். காஞ்சனா, நாகமணி மாலை எப்படி? மணிமாலையா இது? மடமாலை. வியாபாரி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஐயோ, என்ன காரியம் செய்தீர், என்ன காரியம் செய்தீர்? சரி சரி, நீ வா.